நடந்த ஒரு விஷயம், ஆர்டினன்ஸ் லா மினிஸ்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதான் லேட்டஸ்டா நான் இங்க வரும்போது நடந்தது. நாளைக்கு காலையில பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ வாடி வாசல் திறக்கும். கண்கொடைப்பா இல்ல வருஷம் திறக்கும், தொடர்ந்து திறக்கும், வாடிவாசல் திறக்கும், இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றதுல நமக்கு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயிடும். அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண வச்சது நம்ம எலெக்ட் பண்ணி அமைச்சிருக்கிற 39 எம்பிஸ் கிடையாது. யார் அப்படின்னா இங்க இருக்கிற நீங்க தான். எங்கேயோ ஈஜிப்ட்ல புரட்சி நடந்தது, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுல இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் புரட்சி நடந்திருக்கு. காந்திஜி சுதந்திர வேண்டாம்னா 60 வருஷம் முன்னாடி வேண்டாம், யாருமே பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாருங்களா, சாப்பாடு போய் கொடுக்குறீங்க, ரோட கிளீன் பண்றீங்க, பொண்ணுங்க நீங்க மடியில உட்கார்றாங்க, யாருக்கும் தப்பா தெரியல. என் தங்கச்சி என் பொண்ணு நான் மடியில உட்கார வச்சா தப்பா நினைக்க மாட்டேன். எங்கேயோ பாம்பேல இது வந்து இந்தியா, சவுத் இந்தியா நார்த் இந்தியால மொத்த இந்தியாக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தி ரேப் பண்ணாங்க, ஒரு பொண்ணு ரேப், எவ்வளவு கேவலமான விஷயம். டெல்லியில போய் மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க, எவனும் கேள்வி கேட்கல, இனிமே கேட்போம். ஒரு பிரச்சனை ஜல்லிக்கட்டு, அதனால ரோட்ல வந்தோம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பெப்சி கோக்குன்றானுங்க. ஸ்ரீலங்கன் பிரச்சனையை பத்தி பேசுறோம், விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறோம், பிஷர்மேனை பத்தி பேசுறோம், காலேஜ் கொள்ளடிக்கிறானுங்க. எத்தனை அரசியல்வாதி காலேஜ் வச்சிருக்கானுங்க, எவனா ரோட்ல போனவா? முன்னாடி பயமா இருந்தது, மூஞ்சில கட்சியை கட்டு போவோம், இனிமே தைரியமா போய் கேட்போம். இதுல நடிகர், அரசியல்வாதி, பெரிய ஆளு சின்ன ஆள் கிடையாது. போன வருஷம் உதவி தேவைன்னா வீட்டோட ஓனர், வீட்டுல வேலை செய்யறவன், டிரைவர் எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பாடு கை நீட்டான். இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஆளை பாக்குற, அவன் தான் ஸ்டூடெண்ட். இங்க வந்து 4 வார்த்தை பேச போனா டிவில போடுவாங்க, மூஞ்சி தெரியும், நானும் ஸ்டூடெண்ட், நான் இந்த போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற கேவலமான எண்ணத்துல இங்க எவனும் இனிமே வர முடியாது. இப்படிலாம் பேசுறீங்க, அதே ஸ்டேஜ்ல பேசினால ஜோக் அடிச்சு போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தேன். போன வருஷம் மழையில இங்க நம்ம சென்னையில பண்ண ஒரு விஷயம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. வேர்ல்ட் நியூஸ்ல இருந்தது. நம்ம கேட்டோம், ஏன் CNN IBN வரல, NDTV வரலன்னு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போடுறான். யார் போட வச்சா? யார் லீடர்? எத்தனை வருஷமா யார் இன்ஸ்பயர் பண்ணுவா? யாரா ஒரு லீடர் வர மாட்டாங்களா? யாரா லீடர் வர மாட்டாங்க? எவனுமே வரல, எவனுமே இன்ஸ்பயர் பண்ணல. ஏன் எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியாச்சு? அவ்வளவு பேர் மழையில போய் வேலை செஞ்சா 57% பேர் தான் ஓட்டு போட்டோம். எவனுக்கு ஓட்டு போடுறது? யார் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணா? இந்த கட்சி அது பிடிக்கலன்னா இன்னொருத்தன், இவன் யாருமே பிடிக்கலன்னு எங்க போறது? ஓட்டு போடவே பிடிக்கல, இப்ப போடுவோம். இங்க இருக்கிறவங்க இல்லைங்க, நாங்க போடுவோம். அமெண்ட் பண்ண ஜல்லிக்கட்டை கண்டிப்பா எடுத்துவா, நிரந்தரமா எடுத்துவானா? அவனுக்கு எடுத்துட்டு வர தேவையில்லை, நீங்க இல்லைங்க, நீங்க எடுத்துவாங்க. நான் போன கோயம்புத்தூர் போன, காங்கேயம் போன, இங்க மெரினாக்கு வந்த 2 வாட்டி. ஒரு மூஞ்சி கூட கிடையாது, எல்லாருமே லீடர். ரோட்ல ஆடிட்டு இருக்காங்க, அழைச்சி உட்காந்து 4 நாளா உட்காந்துருக்கானுங்க. நிரந்தர சொல்யூஷன் நம்ம யாருக்கிட்டையும் கேட்டு பிச்சையாவோ இல்ல மிரட்டியோ வாங்க தேவையில்லை. இங்க இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை பேர் வேணா நினைக்கிறா? அரசியல் ஆசை அதே எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவாங்க. தமிழனுங்க காட்டு முன்னாடிங்க 2000 முன்னாடி ஒரு மாட்டை பிடிச்சானுங்க, இன்னைக்கு அது மாதிரி மாட்டை பிடிக்கிறது கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் இந்தியா இது மாதிரி பாத்துச்சா? ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம பார்த்துட்டு போயிடும். யாரோ ஒரு பூக்கார அக்கா வேலை செய்யறாங்க, அண்ணாங்க, ஆட்டோக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு டைம் இருக்காது, ஏன்னா பயந்துட்டோம். ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்? ரூல்ஸ் மீறினா மிஸ் திட்டுவாங்க. எல்லாம் தட்டி இருக்கிற தலைவர்லாம் பெரிய தலைவர் எப்படி எடுத்து பேச முடியும்? ஒரு வண்டியில ஒரு கட்சி போட்டோ வச்சிருக்கோம், ஒரு பெரிய தலைவரோட போட்டோ வச்சிருப்பாங்க, எடுத்து பேச முடியுமா? ஆறு அடிப்பா, சிக்னலை மதிக்காம போவான், கேள்வி கேட்க பயமா இருக்கும். இன்னைக்கு நீ என்ன பார்த்து பயப்பட? நாளைக்கு பிரச்சனை பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல கேள்வி கேட்பானுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டா அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஐயப்பா அதெல்லாம் பயமா இருக்கு உனக்கு என்ன. இன்னைக்கு அம்மா அப்பா இங்க உட்காந்துருக்கீங்க. வயசான ஆயால இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கேள்வி கேளு. ரோட்டுக்கு வா, வரலாம். படம் ரிலீஸ் ஆனா வர கூட்டம் இது கிடையாது. பேஸ்புக்ல கலெக்ஷன் சண்டை போற கூட்டம் இது கிடையாது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்ல, இது வந்து ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து நம்ம இங்க இருந்து கலைக்க வச்சிருவானுங்க, அவ்வளவுதான் நம்ம ஒற்றுமை போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு ஒண்ணு நினைக்காதீங்க. வாடி வாசல் திறந்தாலும் 15,000 20,000 வாட்டி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரோட்ல வரணும். 4 நாள் ஆபீஸ் லீவ் போட கஷ்டமா இருக்கும். 4 நாள் ஸ்கூல் போகாம இருக்குமே. ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஸ்கூல் ஆபீஸ் இல்ல. நம்ம ரோட்டுக்கு வந்தோம், நம்ம உரிமைகளை நம்ம கேட்டா சட்டங்கள் மாறும், உருவாகும். நம்மளுக்காக சட்டம் போடுவாங்க. இன்னைக்கு இந்தியால யாரோ கேரளால இருந்து வந்தவங்க சொன்னாங்க, இது வந்து நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டுக்காக பண்ற விஷயம் கிடையாது, மொத்த இந்தியாவும் இன்னைக்கு இதை திரும்பி பாக்குது. மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவனுக்கு ரோட்டுக்கு இதுக்கப்புறம் வருவானுங்க. அவனுக்கு ஜல்லிக்கட்டை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா இந்த உணர்ச்சி ஏத்துக்கணும். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா. இதனாலதான் நம்ம சுதந்திரம் கிடைச்சது. மொத்த தமிழ்நாட்டுல ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. ஆமா, நேற்று போய் ரயில எவ்வளவு மறிச்சான். இத்தனை வருஷமா எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க, எவ்வளவு பேருக்கு சேதம். இன்னைக்கு அரசியல் கட்சி பண்ணது டி நகர்ல தீசாச்சு பண்ண. நான் என்ன பண்றேன் பாருங்க. யாரையும் தொல்லை பண்ணீங்க பாரு. எத்தனை பொண்ணு, எத்தனை லேடிஸ் எனக்கு இங்க மடியில வந்து உட்கார்றாங்க. யாருக்கு எதுவும் தப்பா தெரியல, ஏன்னா இது தப்பே இல்ல. தயவு செஞ்சு லாஸ்டா ஒரே விஷயம், இன்னைக்கு ஆரம்பம் ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பிச்சது. ஜல்லிக்கட்டோட முடியக்கூடாது. ஜல்லிக்கட்டு தொடர்ந்து 100 வருஷம் 1000 வருஷம் தொடர்ந்து தமிழுக்காக நடந்தாலும் இது பழைய கலாச்சாரத்துக்கான போராட்டம் இல்ல, நம்ம எதிர்காலத்துக்கான போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், அம்மா அப்பா இவ்வளவு பேர் ரோட்டுக்கு வந்தா ஒரு கவர்மெண்ட் டெல்லிக்கு போகுது. முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அப்ரூவ் பண்றாங்க. இதேதான் நம்ம கேட்டா கிடைக்கும். இத்தனை நாள் கேட்காம இருந்துட்டோம், பயத்துல இருந்துட்டோம். நாளைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய கட்சி கொடி எடுத்துட்டு டாடா சுமோ எடுத்து சிக்னல்ல தாண்டி போன நிறுத்துறான் அவனை. பிரச்சனை எங்கேயோ நடக்கும். 100 பேர் சேர்ந்தாலும் கேட்போம் கிடையாது. நீ சரி, நீ லீட் பண்ணு. இங்க இருக்கிறவங்க லீடர். உனக்கு நடிகர் தேவையில்லை, அரசியல்வாதிகள் தேவையில்லை, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். நான் வந்து நிக்கும் போது எனக்கு கூச்சமா இருந்தது, அவமானமா இருந்தது. ஐயோ, இங்க வந்து நின்னுட்டு போயிடுறமே, உட்காந்துட்டு போயிடுறமே, அங்க போயிட்டு உட்காந்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு, நான் உங்கள ஒருத்தட்டா. என்னால இந்த விஷயத்தை இப்ப நான் பேசுனத உலகத்துல எத்தனை மீடியா மூலியமா சொல்ல முடியுமோ நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். நம்ம எதிர்ப்போம். வாடி வாசல் திறந்தாலும் அடுத்ததா எந்த ஏப்ரல் மாசம் வருது சொல்ல காசு கேட்பானுங்க, அவ்வளவு டொனேஷன் வாங்குவானுங்க, கவர்மெண்ட் சொல்ல கேட்க மாட்டாங்க. ரமணா படத்துல பார்த்தா நடக்குமா? நட்சத்திர நடக்கும். படிக்கிறதுக்கு காசு கேட்டா ஏப்ரல் மாசம் ரோட்டுக்கு வரலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரோட்டுக்கு வரும். நம்ம மேல பயம் இருக்கணும். நம்ம பயந்தது போதும். தனியா போனா அடிப்பாங்க. எவ்வளவு போலீஸ் நம்ம என்ன அளவுக்கு கல்வி இருந்தாலும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நைட்டு பணம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு தைரியமா வருது, ஐயோ போலீஸ் இருக்காரு. இன்னைக்கு போலீஸ் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. ஒரே ஒரு ரீசன், நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்காட்டா போராட்டம் பண்றோம். இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இப்படி ஒரு டிசிப்ளினோட ஒரு தலைமை இல்லாம ஒரு லீடர்ஷிப் இல்லாம ஒவ்வொருத்தரும் தலைவனா நடந்துக்கிறது உலகத்துல கடந்த 50 வருஷத்துல எங்கேயும் நடக்கல, இந்தியாவில நடக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, அவனுக்கு போராட்டம் பண்ணல, போட்டோ எடுத்துக்கிறானுங்க, செல்ஃபி எடுத்துக்கிறானுங்க, போனை வச்சு விளையாடுறாங்க. எங்களுக்கு போராட்டம் பண்றது கஷ்டம் இல்ல, ஜாலி.
எத்தனை போராட்டம் பண்ணாலும் இதே ஒற்றுமை வேணும். இதே மாதிரி நம்ம இதே இடத்துல வந்து உட்காரணும். மெரினா பீச் ரிபப்ளிக் டே பரேடு நடக்கிற இடம் கிடையாது. நம்ம வந்து போராட்டம் பண்ணணும். மெரினா பீச் இதுக்கப்புறம் எதுக்கு ஞாபகம் வரும்னா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட்ல பால் ஸ்போர்ட்ஸ் பீச் பேப்பர். இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. லைட் தூக்கி காட்டா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. இப்ப நம்ம கூட தான் இருக்காங்க. இது மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான போராட்டம்.